சரி. ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வேலைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சம் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கடுகு எடுத்துக்கணும். வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா பொடிச்சா நறுக்கணும். அதோடவே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாயும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி பதத்துக்கு வதக்கினா போதும். இப்போ பாதி பதம் ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கீரையை போடுவோம். வேலைக்கீரையை ஒரு 3 கைப்பிடி நான் போடுறேன். கட்டி விட்டுறணும். அப்போ தான் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் பிடிச்சி வேகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணியே சேர்த்தக்கூடாதுங்க. நம்ம அலசி போடுற அந்த தண்ணியே போதும். இது வந்து கிராமத்துகளில் தான் இந்த கீரை வேலைக்கீரைன்னு சொல்லுவோம். கிராமத்துகளில் கிடைக்கும். நல்ல வேலைன்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டுக்கணும். வேர்க்கடலையை அரைச்சி வச்சதை போடணும். அப்போ ஒரு கிளறணும். இது தேங்காயை நம்ம போடணும். நம்ம தேங்காய் பூவை போட்டுடணும். போட்டு 2 கிளறி விட்டு மூடி போட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. இனி மூடி போட்டுக்குவோம். இப்போ நமக்கு வேலைக்கீரை பொரியல் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.